ராகினி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிடாமலே இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. வந்து ஏதாவது பாலாவது குடிமா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன் குழந்தைய கூட நீங்கள் பார்த்துக்க மாட்டேறீங்க? கண்டிப்பாக அவர் வந்துருவார். நீங்கள் எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் வராமல் எங்களால் தாங்கவே முடியல. எங்கே இருக்காரோ சாப்பிட்டாரோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அர்ஜுனோட அம்மா வராங்க. என் பையனை காணுமே, எனக்கே வருத்தமாக இருக்குது. எல்லாம் உங்கள் அண்ணன் தான் மறைச்சி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் எதுவும் மறைச்சி வச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. எங்கே வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பயங்கரமாக அழறாங்க ராகினி. எதுக்காக அழற, ஏன் அழற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அங்கே ஏதோ ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கான், அதை போய் பார்க்க சொல்கிறாங்க. ஐயோ ஏன் பிள்ளையா, கடவுளே, அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, என் பையன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே உன் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. சரி நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் ராகினி மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா ராகினி 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. போலீஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நிறைய பின்னெல்லாம் உள்ளே இருக்குது, நீங்கள் போயிட்டு எதுன்னு அந்த பாடியை மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் போக மாட்டேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது எங்கள் வீட்டுக்காராக இருக்காது, நான் போக மாட்டேன், உள்ளே போய் செக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தமிழ் நமச்சிவாயன் 2 பேருமே வராரு. வந்த உடனே பயங்கரமாக அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன செக் பண்ண சொல்கிறீங்களா, அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். இல்லை தமிழ், எங்களுக்கு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. வா ராகினி வா, போய் உள்ளே போய் பாரு போ, எதுவும் அப்படி இருக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு இதுக்காக நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். இல்லைண்ணே நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை இது அர்ஜுனே கிடையாது, இது யாரோ அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி. வெளியே வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு தமிழ். நான் தான் சொன்னேன்ல யாரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வீட்டுக்கு போ பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அவங்க மாமா 2 பேருமே அங்கேருந்து அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு போலீஸ்கிட்ட கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் வந்து பார்த்துன்னு தான் இருக்கோம், ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக தேடுங்க, ஏன்னா என் தங்கச்சி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவோம் தமிழ், நீங்கள் கவலையே பட தேவையில்லை, கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து போகிறாங்க.